ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே சிந்தையை ஒருமுகப்படுத்தி எங்களோடு சேர்ந்து பாடுங்க. ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடவே. சேர்ந்து சொல்லுங்க. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளை நல்ல கண்ண மூடி வாயை திறந்து பாடுங்க. சேர்ந்து தேவ பிரசன்னம். எஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் அறிக்கையிடுங்க. தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. வந்திடுதே. எஸ் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் அபிஷேகம் தேவனின் தூய அக்கினி இங்கே நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கே நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை பிரசன்னத்தை அனுபவிக்கலாமா? ஓ தேவ
பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து மகிமையானவர், மாட்சிமையானவர், எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறாரே, எத்தனை பெரிய ஆசீர்வாதம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். மத்திய ஆகாயத்தில் ஒரு சத்தத்தை கேட்டேன். இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினதை கேட்டேன் என்ற வார்த்தையின்படி மனைவியாகிய மணவாட்டியாகிய சபை மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறாரே. ஆமென். Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா. Hallelujah. Mighty God. Hallelujah. Mighty Jesus. Hallelujah. 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 Hallelujah, Hallelujah. பரம அழைப்பின் வந்தைய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நல்ல கையை தட்டி பரம அழைப்பின் வந்தைய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், 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 ஓடுகிறேன். நல்ல கையை தட்டி பாடுங்க. இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். Hallelujah, 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 Hallelujah. Wonderful, wonderful. உற்சாகமாய் நல்லா பாடுறீங்க. கையை தட்டி பாடினா இன்னும் நல்லா இருக்கும். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக எனக்காக அம்மா நீ அமைத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நீ அமைத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். Hallelujah, 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 Hallelujah. Wonderful. Glory. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். பாடுங்க. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா glory அல்லேலூயா அல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. glory கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். மகிமை Jesus, hallelujah, mighty God, hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். அவரை துதிச்சிட்டே இருங்க. அவரை துதிப்பதற்கு நாவுகள் போதாது, நேரம் போதாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னோடு எங்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா ஒரு விசை கூட. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் நல்ல கண்ணை மூடி அங்க வேடிக்கை பார்க்க கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. சொல்லுங்களா? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள ஒரு அனுபவம் ஒன்று உண்டானால், my longing, my heart's longing to see Jesus, அவருடைய இனிய சமூகத்தை பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவிக்கிற நான், ஒரு நாள் நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன். நான் அவரை பார்க்கணுமே. மத்திய ஆகாயத்திலே அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. அந்த எண்ணத்தோட அந்த ஏக்கத்தோட தான் அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற இந்த பந்தியில பங்கு கொள்ள போகிறோமே. தகப்பனே, உம்மை துக்கப்படுத்துகிற, உம்மை வேதனைப்படுத்துற ஏதாகிலும் என்கிட்ட இருக்குமானால் என்னை மன்னிங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துக்கப்படுத்துகிற, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைய காரியம் உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என்கிட்ட அவ்வப்போது எழும்புவதை நான் உணர்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. கையை உயர்த்தி, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே.
மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. Hallelujah, 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 hallelujah. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தை சொல்வீங்களா? அந்த கர்த்தருடைய பந்தியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி, Lord, teach me, your Father, to do good for your sight of God. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பான்னு கேட்பீங்களா? ஓ, அப்படி உளமாற தேவனுக்கு கேட்பதுதான் அவருக்கு பிரியம். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். Lord, create me in a clean heart, of God. Lord, I plead in the presence of your Father, pour out your Spirit upon me. Lord, the enormous power be dwell upon me, Lord. உம்முடைய கரத்தில் என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. அபரிமிதமான ஆண்டவரே, அருள் மாறிய என் மீது பொழிந்தருளினவரே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் சொன்னீங்களப்பா. You receive the power, you receive the power to stand the witness for me. எனக்கு சாட்சியா அனுப்பிங்கன்னு சொன்னீங்களப்பா. உமக்கு சாட்சியாய் வாழக்கூடாதபடி இருக்கிற தடைகளை அறிக்கையிடுகிறேன், அர்ப்பணிக்கிறேன். என்னை உமக்கு பிரியமான பாத்திரமாய் வணைந்து கொள்ளும் என்று அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தருடைய ஆவியானவரை மட்டுமாய் நம்மோடு கூட இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டியாமே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே தொடரும்படியாக நான் ஏவப்படுகிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை, Book of Proverbs chapter 18 verse 10 நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல வாசிக்க போடும். Proverbs 18 chapter the 10th verse. நீதிமொழிகள் 18:10 வாசிப்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is very strong tower. The judge one rushes to it and he shall be exalted. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. சுகமாயிருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுகமாயிருப்பீர்கள். ஆமென். அதையே நோயாளி மாதிரி சொல்லக்கூடாது. நல்ல சுகமா இருப்பீங்கன்னா எப்படி சொல்லணும்? பக்கத்துல பார்த்து இன்னொரு முறை சொல்லுங்க, சுகமாயிருப்பீர்கள். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். The name of the Lord is strong tower. மோசே தேவ ஜனங்களை வாழ்த்தும் பொழுது உபாகமம் 33:27 அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். அவருடைய நித்திய புயங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. வருஷத்தினுடைய கடைசியில் நீங்க வந்திருக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் few daysல ஒரு புது வருஷத்திற்குள்ள ஒருவேளை நாம் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இதுவரைக்கும் நடத்தின அவருடைய அற்புதமான புயம் அநாதி தேவன் நிச்சயம் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நல்ல ஒரு கரங்களை தட்டி, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்
புயங்களுன் ஆதாரமே, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். காரணம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே, இந்த வருஷத்தினுடைய கடைசியில புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளை பற்றிக்கொள்வோம், உறுதியாய் பற்றிக்கொள்வோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். கடந்த வாரத்திலே ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமானால், ஆமென், இந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. காரணம், சுகம் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சுகம் பிள்ளைகளின் அப்பம். ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் அது, பிள்ளைகளின் அப்பத்தை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதுதான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். I am your healer. அவர் நம்முடைய பரிகாரி. அவரை கையில வச்சுக்கிட்டு நம்ம சோர்ந்து போய் முடங்கி போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள, ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை முதல் வாரத்திலே சொன்னேன். அதைத்தான் சொன்னேன். பக்தியாயிருங்கள், பயந்திருங்கள், பண்படுங்கள், பணிவிடை செய்யுங்கள் என்று தேவனுடைய வார்த்தையை நாம் கடந்த வாரத்திலே கேட்டோம். ஆமென். கடந்த முதலாவது உபவாச ஜெபத்திலே கர்த்தரின் நாமம், the name of the Lord, கர்த்தருடைய நாமமாகிய யெகோவாவினுடைய மகத்துவத்தை குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நீதிமான் என்கிறவன் அவன் ஓடுகிறவன். ஹல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமென். நீங்கள் ஓடுகிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்கள் ஓடுகிறீர்கள். நான் உட்கார்ந்தானே இருக்கிறேன், ஆனா போய் சொல்றீங்களே என்ன சொல்லக்கூடாது. என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நீங்கள் ஓட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீங்கள் ஓட வேண்டும். ஆமென். ஆபத்திற்கு விலகி, பாவத்திற்கு விலகி, அசுத்தத்திற்கு விலகி தேவனுடைய பாதையை நோக்கி வேகமாய் நீங்கள் ஓட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் விரும்புகிறது. ஆமென். நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீதிமானாகிய லோத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 19:17 விதமாக சொல்லுகிறது. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் 2 குமாரத்திகள் கையையும் பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில் நில்லாதே என்று அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. சமபூமியில் நில்லாமல் ஓடிப்போ. ஹல்லேலூயா. அழிவுக்கும் அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகள் விலகி ஓட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமா? என் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் செய்வது எப்படி என்று
தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டுவிட்டு ஓடி போன யோசேப்பை போல. ஆமென். 1 தீமோத்தேயு 6:11 சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். நீயோ தேவனுடைய மனுஷனே. இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். நாம் ஒரு நீதிமானாக நாம் ஓட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கிறது? பக்தனாகிய பவுலை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. I have fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், நல்ல போராட்டம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் படுக்கையில் இருக்கிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் இயேசுவுக்காக ஓடும் பொழுது பிசாசு கை தட்டி நல்லது நல்லது ஓடு என்று சொல்ல மாட்டான், உங்களை பிடிச்சி பின்னாடி இழுப்பான். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துடக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். ஓடு ஓடு, நல்ல ஓடு. எஸ், அப்சல்யூட்லி, அப்படிதான் ஓடு. ஆமென். அப்படிதான் சொல்லுவார். சில நேரத்தில் சோர்ந்து போய் கீழே விழுந்து கிடக்கும்போது எழுந்துரு, ஓடு என்று என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் பிசாசு அப்படி அல்ல. நீங்கள் இயேசுவுக்காக ஓட ஆரம்பிக்கும் பொழுது அவன் எப்படியாவது உங்களை கீழே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவான். எப்படியாவது உங்களுடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு அவன் முயற்சிப்பான். ஆனால் பரிசுத்த பவுல் அழகா சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். I have finished my race. ஓட்டத்தை முடித்தேன். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ண? ஐயோ, ஓடனேன், ஆனா என்னால முடியல. என்னால முடியவே இல்லை. நிச்சயமா என்னால முடியல. பிரசங்கம் பண்ணும்பொழுது இப்படி ரிங் டோன் வருவது. ஆமென். என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஐயோ, ஓடுனேன், ஆனா இப்ப என்னால ஓட முடியல, பாதியிலே நிறுத்திட்டேன். என்னால முடியலன்னு சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என ஆனர் பண்ணுகிற அவர் எப்பொழுதும் எனக்காக காத்திருக்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று 2 தீமோத்தேயு 3:8 சொல்லுகிறது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஓட்டத்தை முடித்தேன். I have finished my course. என்ன அற்புதம்! ஒரு காரியத்தை தொடங்கினேன், அதை ஜெயமா முடிச்சேன். பவுல் எழுதுகிற கடைசி லெட்டர், பவுல் எழுதுகிற கடைசி நிருபம். இந்த நிருபத்திற்கு பிறகு மகா கொடூரமான ரோம பேரரசன் நீரோ என்பவன் மூலமாக பவுல் தலையை அறுத்து கொல்லப்படுகிறார் அந்த வயதான காலத்தில். ஆனா அவர் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு பலர் பலதரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தடல் புடலா ஓடிட்டு இருக்கிறாங்க, சிலர் அசூர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஏனோ தானோ என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் தாறுமாறா ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். பலதரப்பட்ட ஓட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்க்குறோமா? அதையே பார்த்து நம்ம ஓடாம விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க.
விசுவாசம் நமக்குள் கடைசி வரைக்கும் இருக்கணும். பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன். have kept the faith. நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்கா 18:8 சொல்லுகிறதே. மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. ஆமென். என்ன விசுவாசம்? முதல் 7 வசனம் சொல்கிறது, அந்த விதவை ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டது போல சோர்ந்து போகாமல் நான் ஜெபித்து என் ஜெபத்திற்கு நிச்சயம் பதிலை தருவார் என்று அவர் மேல் இருக்கிற விசுவாசம். இந்த காலை வேளையில் விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் நீதிமானாக தன்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்றினது போல கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் பலவிதமான ஓட்டத்தை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தரமான ஓட்டம். சொல்லுங்க. We must have in our spiritual life the quality race, quality life. ஒரு தரமான ஓட்டம் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்த வேதம் பலவிதமான ஓட்டத்தை சொல்கிறது. ஒரு 3 ஓட்டத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ததும்பாத ஓட்டம். சொல்லுங்க. the humble race, ததும்பாத ஓட்டம். ஒரு பழமொழி இப்படி இருக்குது, அரை குடம் ததும்பாதா, நிறை குடம் ததும்பாது. அரை குடம் நான் மாத்தி கேட்டேன், நிறை குடம் ததும்பாது. ஆனா அரை குடம் என்ன பண்ணோம்? ஆமா, அரை குடம் ததும்பிட்டு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் ஓட்டம் ததும்பாத ஓட்டம். நம்பர் 2, தன்னிறைவான ஓட்டம். என்ன ஓட்டம்? தன்னிறைவான ஓட்டம். 3வது ஓட்டம் தடைப்பட்ட ஓட்டம். ஆமென். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்பர் 1, ததும்பாத ஓட்டம். எளிதில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக இந்த தரமான ஓட்டத்தை வரிசையில் அடுக்கி வச்சிருக்கிறேன். ததும்பாத ஓட்டம், தன்னிறைவான ஓட்டம், தடைப்பட்ட ஓட்டம். நம்பர் 1, ததும்பாத ஓட்டம். என்னோடு கூட எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரெயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். லுக்கிங் டு ஜீசஸ், the founder and perfecter of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே ததும்பாத, தாழ்மையான, அமைதியான இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிலர் ஃப்ரீயா ஓடுவாங்க, சிலர் பலவிதமான இடர்பாடுகளோட ஓடுவாங்க, சிலர் நிறைய டிஸ்டர்பன்ஸோட ஓடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை, ஒரு பாதையை நியமிச்சிருக்கிறார். ஆமென். ஒருத்தருக்கு இருக்கிற பாதையே எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஓடுவாங்க. சிலருக்கு நிறைய சொல்லுவாங்களே தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை. எத்தனை பிரச்சனை? அதுக்கு என்ன 1008ன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க. 1008 பிரச்சனையோட, நானே 1008 பிரச்சனையோட ஓடுறேன். ஆமென். பல நெருக்கத்தின் மத்தியில், ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவருடைய நியமனங்கள் நாம் அறியாதவைகள். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 1996 இந்தியா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கிடுச்சு. ஷைனி வில்லியம்ஸ் கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க. இந்தியாவே பரபரப்பா பாராட்டுச்சு.
ஆமென். நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா அப்படியா வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. கோல்டு மெடல் வாங்கிச்சு, இந்தியாவே பரபரப்பா துடிச்சது. அடுத்த நாள் ஷைனி வில்லியம்ஸ்ல இருந்து அந்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் பறிக்கப்பட்டது. ஆமென். என்னன்னு பார்த்தா அவங்க கடைசி வரைக்கும் நல்லா தான் ஓடினாங்க, கடைசியில் எட்ஜில் ட்ராக் மாதிரி ஓடிட்டாங்க. ஆமென். ட்ராக் மாதிரி ஓடினதுனால டிஸ்குவாலிஃபைடு. உலகத்திலேயே ட்ராக் மாதிரி ஓடினா டிஸ்குவாலிஃபைடுன்னா பரலோகம் எப்படி அதை அனுமதிக்கும்? ஆமென். அப்ப நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஓட்டம் தேவனுக்கு பிரியமாய் ததும்பாமல் இருக்கணும்னா எபிரேயர் 12:1 3 ஆலோசனை சொல்லுகிறது. என்ன? ஒன்று, தள்ள வேண்டியதை தள்ளணும். சொல்லுங்க. தள்ள வேண்டியதை தள்ளணும். நம்பர் 2, நோக்க வேண்டியதை நோக்கணும். நம்பர் 3, ஓட வேண்டிய பிரகாரம் ஓடணும். ஆமென். தள்ள வேண்டியதை தள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:1, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரத்தையும் பாவத்தையும் தள்ளணும். ஆமென். நீங்க ஓடும் பொழுது உங்களை ஓடக்கூடாதபடி, ஓட விடாதபடி பாரமும் பாவமும் தடுக்கும். சீனு உதறி தள்ளணும். விசுவாசிகள் அசுத்தத்தை, பாவத்தை, தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை சீனு வெறுக்கணுமா? எப்படி வெறுக்கணும்? வெறுக்கிறீங்களா? அப்படி சீனு வெறுக்கிறீங்களா? ஹலோ. ஸ்ரீலங்கன் நண்பர்கள் அதிகமான ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவு எனக்கு நண்பர்கள். அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவதை சீச்சி. என்னது சீச்சி? பென்னும் பிரின்ஸும் ஒருத்தருக்கு சீச்சி அங்கிள்னே பேர் வச்சுட்டாங்க. ஆமேன். அவர் பேசும்போது சீச்சி சீச்சி, அவங்களுடைய சொல் வழக்கு அடிக்கடி சீச்சி அப்படின்னா இல்லை, அப்படிலாம் இல்லை. சீன்னு வெறுத்து தள்ளுறீங்களா? தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடுறவங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்லைட்டா இருக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லைட்டா இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் முதற்கொண்டு சாப்பிட்றது கூட அவ்வளோ ஸ்லைட்டா இருப்பாங்க. இச்சை அடக்கமா இருப்பாங்க. வெயிட் ரொம்ப சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க போடுற ட்ரெஸ் கூட எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைப்பாங்க. சஃபாரி போட்டு ஓட முடியாது. அல்லேலூயா. ஷூட்டு போட்டுட்டு ஓட முடியாது. அவங்க ட்ரெஸ் கோடே வேற. ஓட போறது 3 நிமிஷம், ஆனா 3 வருஷமா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக கர்த்தர் நமக்கு நாம் எப்படி ஓட வேண்டும் என்ற பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. ஓடுறவங்க திடீர்னு வந்து ஓட முடியாது. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். 3 நிமிஷம் ஓட வேண்டியதுக்கு 3 வருஷமா ஓடி 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 பார்ப்பாங்க. நம்முடைய ஓட்டம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ததும்பாத ஓட்டமா இருக்க? பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்ம தான் தள்ளணும். ஆண்டவரே இந்த பாவத்தை எடுத்து போடுங்க, இந்த பாரத்தை எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்றது தப்பு இல்லை, ஆனா நம்ம தான் தள்ளணும். சீ போ பிசாசு, அப்பாலே போ சாத்தானே. ஏசு அடிக்கடி பயன்படுத்தின ஒரு வார்த்தை, பேதுருவை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ஆமென். என்ன போ சாத்தானே? ஆமா, அப்படி சொல்லணும். போ பிசாசு, அப்பாலே போ. சொல்றீங்களா பிசாசை பார்த்து? நிறைய பேர் மனைவியை பார்த்து தான் சொல்றாங்க. ஆமென். போ பிசாசன்னு. பிள்ளைங்களை பார்த்து சொன்னாங்க, பிசாசுங்களா? ஒரு அம்மா இப்படி சொல்றாங்க, பிசாசுங்களா ஓடி வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆமென். கிரவுண்ட்ல இருக்கிற பிசாசுங்களா வீட்டுக்கு வந்துச்சு. நம்மளை தான் இன்வைட் பண்றாங்கன்னு. அப்பாலே போ சாத்தானே. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, தள்ளணும். தள்ள வேண்டியது நம்ம வேலை. தள்ளணும். எதை தள்ளணுமோ அதை தள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சில நேரத்தில் சாப்பாடை தள்ளணும். தள்ளுறீங்களா? இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. சில ஆட்கள் நிறைய பேர் சொல்றாங்க, என்னிடத்தில் வருகிற ஒன்றையும் நான் விடுகிறதில்லை. ஆமென். எல்லாத்தையும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்றது. நைட்டு 12 மணி ஆனாலும் நைட் பிரியாணியா? ஆமென். என்ன பிரியாணி? நான் ஒரு நாள் இப்படி வரும்போது அங்கே ஒரு கடையை பார்த்தா நைட் ஷோ பிரியாணி. ஆமென். இப்போ நியூ ட்ரெண்ட் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் நைட் 2 மணிக்கு போய் சுட சுட பிரியாணி சாப்பிடணுமா? ஆமென். அப்படி போயிட்டு இருக்கு.
பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, தள்ள வேண்டியதை நம்ம தான் தள்ளணும். ததும்பாத ஓட்டம் ஓடணும்னா தள்ள வேண்டியதை தள்ளணும். லூக்கா 21:34 பாருங்கள். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். உங்க இருதயம் பாரம் அடையக்கூடாது. லௌகீக கவலையினாலும் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் உங்கள் இருதயம் பாரம் அடையக்கூடாது. பாரத்தை ஏத்துனீங்கன்னா ஓட முடியாது. அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. யார் மேல? சங்கீதம் 55:22 அப்படி சொல்கிறது. 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் மேல தூக்கி எல்லாத்தையும் வச்சிருங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னாரே. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, பாரத்தை தள்ளிவிட வேண்டும். பாவத்தை வெறுத்து தள்ளணும். விசுவாசிகள் பாவத்தோட குழஞ்சின்று கூடாது. தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை வேதனைப்படுத்துகிற காரியத்திலிருந்து விலகி இருக்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து நித்திய வழியில் நடத்தும் என்று சங்கீதக்காரன் 139 சங்கீதத்தினுடைய 23-24 வசனத்தில் ஜெபிப்பது போல ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து ஆராயணும், அர்ப்பணிக்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இருதயம் பாரம் அடையக்கூடாது. நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் அல்ல. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், விட்டு விடணும். அறிக்கை செய்யறது நல்ல அனுபவம் தான், ஆனா செஞ்ச அறிக்கையை கை கொள்றது அதை விட பெரிய அனுபவம். ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் நம்ம அறிக்கை செய்யறோம், விடணும்னு நினைக்கிறோம், விட முடியல. ஆனா அந்த விடணும்னு நினைச்சு நம்ம உள்ளத்துல அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லுங்க. புருஷன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். புருஷன் கூட 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 வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் சில நேரத்தில் இப்படி பேசிடுறேன், ஞானம் இல்லாம பேசிடுறேன், வீட்டை உடைச்சிடுறேனப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ததை விட்டு விட வேண்டும் என்று யோசித்தும் விடக்கூடாதபடி ஒருவேளை சில நேரத்தில் தவறி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த ஏக்கத்தை பார்க்கிறார். நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. மனைவி கிட்ட சாந்தமா தான் பேசணும், அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பதுஷ்டமா இந்த கை சில நேரத்தில் வந்துடுது. ஆண்டவரே அந்த கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு கேட்கிற ஜெபத்தை கேட்கிறாரே. ஆமென். புருஷனை எப்படியாவது அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் திடீர்னு கை நீண்டுடுது. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறாரே. ஆமென் சொல்லுங்க. உங்கள் இருதயம் பாரமடையாதபடி தள்ள வேண்டியதை தள்ளணும், வெறுத்து தள்ளணும். யூதா 23 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். வெறுத்து தள்ளுங்கள். சகரியா 3 அதிகாரத்திலே ஆசாரியனாகி யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்து நின்ற பொழுது, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை கலைந்து போடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டது போல வெறுத்து தள்ள வேண்டியதை வெறுத்து தள்ளணும். ஆமென் சொல்லுங்க. வெறுத்து தள்ளணும். தள்ள வேண்டியதை தள்ளி நோக்க வேண்டியதை நோக்கணும். நோக்க வேண்டியது எதுனா இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கணும். பிரதரை பார்த்தேன், சிஸ்டரை பார்த்தேன் அப்படின்னா அங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஆமென். பார்க்க வேண்டியவரை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவரே இப்படி இருக்கிறாரு, இவரே இப்படி இருக்கிறாருன்னா நீங்க கீழே விழுந்து கிடப்பீங்க. பார்க்க வேண்டியவர் அருமை இரட்சகராக இயேசு. இயேசு
இயேசுவை நோக்கி. சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சங்கீதம் 16:8 சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க உங்களுக்கு முன்னாடி யாரை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க? சிலர் எந்த நேரமும் செல்போனை நிறுத்தி வச்சிருப்பாங்க. நைட்டு 2 மணிக்கும் செல்போன் நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. பொல்லாத பிசாசனுடைய ஒரு ஆயுதமாக இன்னைக்கு இந்த செல்போன் விளங்கி கொண்டு வருவது மிக வேதனைக்குரியது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் எந்த நேரமும் செல்போன் தான். யார்கிட்டையாவது சேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஊர் பேர் தெரியாத ஒரு ஆட்கள் பிசாசு அப்படிதான் அனுப்புவான். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, யூ ஆர் சோ கியூட்னு அனுப்புவான். ஆமேன். நீங்க மியூட்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அனுப்புறதுக்கு ஆமா எஸ் ஐ எம் ஆல்வேஸ் கியூட் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். ட்ராப்ல மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது, நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க தூங்குனீங்களா. நீங்க பெத்த தாய் தகப்பட்ட பேசுறது இல்லை, கூட பிறந்த சிப்ளிங்ஸ்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. எந்த நேரம் கதவை சாத்திக்கின்னு செல்போனை எடுத்து வச்சுன்னா பொல்லாத பிசாசு நசுக்கிடுவான். ஆமேன். ஓட்டத்தை நசி. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சேட் பண்றேன்னு உங்களே சீட் பண்ணி கூடாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். We are in the very dangerous world. நோக்கி, இயேசுவை நோக்கி. ஆமென் சொல்லலாமா? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எப்படி ஓட கடவோம்? பொறுமையா ஓடணும். இயேசுவை நோக்கி ஓடணும். சிலர் ஓடுறத பார்த்தாலே பயமா இருக்குது. இவங்க ஓடி முடிப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா தொடங்குறதே அப்படி இருக்கு. உங்க தொடக்கம் அமைதியா சீரா இருக்கணும். இயேசுவை நோக்கி சீரா ஓடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பகலில் நடக்கிறவர்களாக சீராய் நடக்க கடவோம். எப்படி நடக்க கடவோம்? ஆமா, சீரா நடக்கணும். சீரா நடக்கிறீங்களா? உங்களுடைய ஓட்டம் சீரா இருக்கிறதா யோசித்து பாருங்கள். உங்க ஓட்டம் சீரா இருக்குதா? சிலர் ஓடுற ஓட்டமே பயமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட புதுதில் சிலர் நல்லா வேகமா இருப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், அப்புறம் ஒண்ணுக்கும் வாய் திறக்காதீங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சிலர் ஓடுற ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பிரகாரத்தை பிச்சுக்கிட்டு, பரிசுத்த ஸ்தலத்தையும் பிச்சுக்கிட்டு, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிச்சுக்கிட்டு பின்னாடி கிடப்பாங்க. பின்னாடி கதிரவன் பள்ளத்தாக்கு குப்பமேடு. ஆமேன். அங்க போய் விழுந்து கிடப்பாங்க பொத்துன்னு. ஆமேன் சொல்லுங்க. ஒரு சகோதரன், ஒரு வாலிப பையன் பேசும் பொழுது, எப்போ பேசினாலும் எக்ஸ்ட்ராடினரியா பேசுவார். அவர் பேச்சே ரொம்ப பயமா இருக்கும். நேற்று இரவு நானும் ஏசப்பாவும் பல மணி நேரம் பேசி கொண்டிருந்தோம். ஆமேன். பரவாயில்லையே, பல மணி நேரம் பேசுறானே. நானும் சில நேரத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவனுடைய பேச்சு, அவனுடைய நடக்கை விகற்பமா இருந்தது. நிறைய பேர் அப்படிதான். உங்களுடைய ஓட்டம் சீரா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஓட்டம் சீரா இருக்கணும். சீரா இருக்கணும். இயேசுவை நோக்கி இருக்கணும். இங்க அங்க பார்க்க கூடாது. வசனம் அப்படிதான் சொல்றது, வலதுபுறமும் இடதுபுறம் சாயாமல். ஆமேன் சொல்லாமா? என்னமா துள்றாரு, என்னமா குதிக்கிறாரு, என்னமா அபிஷேகத்தில் நிரம்புறாரு. நீ அவர் நிரம்புறாரு இவர் நிரம்புறாரு பார்க்காம நிரப்புகிறவரை பார்க்கணும். ஆமேன். நிரப்புகிறவர் ஒருவர், அவரை தான் பார்க்கணும். அவரை பார்க்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. 1 கொரிந்தியர் 9:24 இவ்விதமாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். You must run that ye may obtain. நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். நான் ஓடினேன், நல்லா தான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு கடைசியில் வீணா ஓடக்கூடாது.
வீணா ஓடக்கூடாது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பியர் 2:14 விசுவாசிகளை பார்த்து பவுல் பெருமிதம் கொள்ளும் பொழுது சொல்றாரு, நான் வீணா ஓடலன்னு உங்களை பார்த்து இப்ப நான் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. எஸ், நான் வீணா ஓடல, நான் ஓடுறது உண்மையிலே பிரயோஜனத்துக்கு தான் ஓடி இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுடைய ஓட்டம் தேவனுக்கு பிரியமான ஓட்டமா இருக்கணும். நல்ல வார்த்தைகளோட ஓடணும், நிச்சயத்தோட ஓடணும். உங்ககிட்ட நிச்சயத்தோட ஓடணும். நிச்சயம் இல்லாத ஓடேன், நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆமென். ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் சொல்றாரே, ஒரு நிச்சயத்தோட. யோவாபு அப்சலோம் தாவீதை கொல்றதுக்கு தேடுறான். தாவீது உயிரை காப்பாத்துறதுக்கு வேகமா ஓடுறான். செப்பல் போடுறது கூட நேரம் இல்லைங்க, ஓடுறான். அப்போ யோவாப்கிட்ட சொல்றான், யுத்தம் நடக்குது, என் பிள்ளை ஆண்டனை பார்த்து நடத்துங்க, போட்டுக்கிட்டு தள்ளிடாதீங்க. என் பிள்ளைவன் என்ன போட்டு தள்ளுறதுக்கு துள்ளுறான், ஆனா என் பிள்ளை ஒன்றும் பண்ணாதீங்க, அவனை உயிரோட பிடிங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா தாவீது மேல இருக்கிற பக்தி வைராக்கியத்தினால வீரர்கள் என்ன பண்றாங்க, அப்சலோம் சாகடிச்சிடுறாங்க. ஆமென். அப்சலோம் சாகடிச்சிட்ட உடனே யோவாபு இந்த செய்தி கொண்டு போய் தாவீதுக்கு யார் சொல்ல? இது துர்ச்செய்தி, இது நற்செய்தி இல்லை. இது என்ன செய்தி? துர்ச்செய்தி. கூஷியை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் ராஜாவுக்கு இதை சொல்லு. உடனே அகிமாஸ் பக்கத்துல நிக்கிறான். யாருங்க? அகிமாஸ் சொல்றான், நான் ஓடுறேன், நான் ஓடுறேன். நீ வேணாப்பா, கூஷி போட்டோம், விவரம் தெரியாம சொல்ற. ஆமென். அப்ப அகிமா சொல்றான், இல்ல இல்ல, நானும் பிறகாலே ஓடட்டுமே, ஓடட்டுமே. 2 சாமுவேல் 18 போய் வீட்டுல வாசித்து பாருங்க, இப்ப என் முகத்தை பாருங்க. அப்ப யோவாப் சொல்றான், சொல்லும்படி நல்ல செய்தி உன்னிடத்துல இல்லாதிருக்க நீ ஓடுவான் ஏன்? ஆமென். கையில நல்ல செய்தி இருந்தா நீ ஓடலாம். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் நல்ல செய்தியோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயத்தோடு ஓட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய ஓட்டம் ததும்பாத ஓட்டமா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு நிச்சயத்தோட, ஒரு சர்டனிட்டியோட ஓடணும். நிச்சயமாக நீதியின் கிரீடம் எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கு நிச்சயம் அந்நாளில் எனக்கு தருவார் என்று நிச்சயத்தது போல உங்களுடைய ஓட்டம் நிச்சயமுள்ள ஓட்டமாக இருக்கணும். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக. நம்பர் 1 ததும்பாத ஓட்டம். நம்பர் 2 என்ன சொன்னேன்? கொஞ்சம் சொல்லுங்க, தன்னிறைவா சொல்லுங்க பாப்போம். தன்னிறைவான. தன்னிறைவுனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் சஃபிஷியன்ஸ், ஒரு தன்னிறைவு, சந்தோஷம். ஏன் தான் ஓடனே தெரியல, இந்த ஓடாமே இருந்திருக்கலாம் அப்படிலாம் இல்லை. சந்தோஷத்தோடு இந்த ஓட்டம் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். என்னோடு கூட அப்போஸ்தலர் 20:24 எடுத்துக்கொள்ளுங்க. The book of Acts of Apostles, the 20th chapter, the verse 24th verse. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படே. ஆமென். ஆகிலும் சொல்லுங்க சத்தமா, அந்த வார்த்தையை அப்படியே வச்சுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். சத்தமா இல்லை சொல்லாமா? என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன். பவுல் ஒரு அற்புதமான மனிதர். He was a very rich man. He was a scholar. கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிச்சவங்க. சத்தமா ஆமென் சொல்லாமா? கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிக்கணும்னா இப்போ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. சத்தமா ஆமென் சொல்லாமா? எங்க படிச்சவங்க அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதற்கு விளக்கம் சொல்ல என்னால முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, என்ன
சும்மா நினைச்சிட்டீங்களா? நான் சும்மா போயிட்டு வந்தேன் நினைச்சிங்களா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமென். 3 மாதம் ஷார்ட் டைம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காகவே. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டினா அது ஒரு பெரிய த ஸ்ப்ளெண்டர், ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படிதான் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர் சும்மா சாதாரணமானவர் இல்லை. நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை, யெகோவாவின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவர். யாரோ ஒரு கூட்டம் இயேசுன்னு ஒரு நாமத்தை சொல்லுது. நம்ம தேவன் யெகோவாவாகிய தேவன் யாவே, அவர் மேல வைராக்கியம் இருக்கிறவர். அதனால தான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை அடித்து உதைத்து அவர்களை இழுத்து சிறைச்சாலையில போடும்படியான யெகோவாவின் மேல் இருக்கிற பக்தி வைராக்கியத்துல எழும்பி பிரகாசித்தவன். ஆனா தமஸ்கு பட்டணத்துல கிருபையாய் பவுலே, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. என்றைக்கு இயேசுவினுடைய அந்த மகிமை பொருந்திய வெளிப்பாட்டை பெற்றாரோ அன்றைக்கே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். பாவ சந்தோஷத்தை தூக்கி எறிந்தார். ஆமென். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ இனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்ட மோசேயை போல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஊழியத்தின் நிமித்தம் பல நெருக்கங்கள், நெருக்கடிகள், பாடுகள், உபத்திரவங்கள். அததான் அவர் சொல்றார் அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும், என்னதுங்க? ஆகிலும். அவர் ஆகிலும் சொன்ன அநேக அர்த்தத்தில் ஒன்று 20ஆம் அதிகாரத்தினுடைய 19 பாருங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். Hallelujah. Serving the Lord with all humility of mind and with many tears and the lot of temptations. ஏராளமான சோதனைகள், மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன். ஆமென். 22ஆம் வசனம் பாருங்க. 20:22. இப்பொழுதும் என் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியுது, எனக்கு முன்னாடி நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி சுவிசேஷத்தின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் எனக்கு நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. ஆகிலும், ஆமென், என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். சத்தமாமேன்னு சொல்லாமா? அதனால தான் சொன்னேன், தன்னிறைவான ஓட்டம். அது சாதாரணமான ஓட்டம் அல்ல, தன்னிறைவான ஓட்டம். கர்த்தரை நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி தன்னை மறைத்துக் கொள்வானே, மறைத்துக் கொள்வானே. 22ஆம் வசனம். இப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் என்னை தெரிவிப்பதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆமென். ஊழியத்தின் நிமித்தம் ஒரு சின்ன நெருக்கம், சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம், யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், ஊழியம் வேணாம், ஒன்றும் வேணாம், ஜபம் வேணாம், வேத வசனம் வேணாம், ஆலயம் வேணாம், தூக்கி போடுற நிறைய ஆட்கள் நீங்க இருக்கிறாங்களே. பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் நெருக்கடிகளும் இருப்பதை ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்பட, என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும். ஹல்லேலூயா. ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், இந்த 33 ஆண்டுகள் ஊழிய பாதையில நான் திரும்பி பார்க்கும்போது எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை அவமானங்கள். பவுல் சொல்றாரு, சொந்த ஜனங்களால் வந்த மோசம், சகோதரர்களால் வந்த மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று பவுல் சொல்கிறாரே.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், நெருக்கடிகள், ஆண்டவருக்காக வாழணும்னு வைராக்கியமா நிற்கும் பொழுது உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், உங்கள் ஓட்டத்தை தடை செய்வதற்கு பல நெருக்கடிகள் வரலாம். ஆனால் அற்புதமான பரிசுத்தனாகிய பவுலை போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஹல்லேலூயா. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தருக்காக ஓடும்பொழுது உங்களை ஷோல்டர்ல தட்டி நல்லது, நல்லா ஓடுங்கன்னு ஒருவேளை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இவனை பத்தி நமக்கு தெரியாதா? பரிசுத்தவான் மாதிரி ஓடுறான் பாருங்க, பரிசுத்த மாட்டி மாதிரி பேசுறா பாருங்கன்னு உங்களை பின்னாடி டிஸ்கரேஜ் பண்ற நிறைய நாவுகள் எழும்பலாம். சொல்லுங்க. எதிர பார்க்கும்போது நல்லா பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ற வார்த்தைகள் பேசலாம். ஆமென் சொல்லுங்க. ஒருவரையும் குற்றம் சுமத்தாதீர்கள். இந்த விரல் இப்படி நீட்டுங்க பார்ப்போம். நீட்டுங்க இந்த விரலை. இந்த விரலுக்கு என்ன பேருங்க? கொன்னுடுவனா? ஆள் காட்டி விரல். பாருங்க, ஒரு விரல் இப்படி நீட்டுங்க. பாருங்க, ஒரு விரலை நீங்க மற்றவங்க காட்டினா 3 விரல் உங்களை காட்டுது பாருங்க. காட்டுதா? அதனால தான் அண்ணாதுரை அப்படி வச்சிருந்தாரு. அல்லேலூயா. சரிக்கா? 3 விரல் உங்களை காட்டுது பாருங்க. ஆமா, நம்மளை பார்க்கணும். பைபிள் எனக்கு நிறைய பிடிச்ச வசனம், நீதிமான் கண் அவன் முகத்தில் இருக்கிறது. நீதிமான் கண். ஆமா, இது என்ன பெரிய பெரிய ஆச்சரியம். அவங்கவுங்க கண் அவங்க முகத்தில் தானே இருக்கு. ஆனா சாலமோன் சொன்ன நீதிமான் கண்ணா, நீதிமான் தன்னையே பார்த்து கொள்வான். ஆமென். நான் எப்படி இருக்கிறேன்னு பார்ப்பான். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இயேசு கடிங்க, வா கண்ணுல உத்தரத்தை வச்சுக்கின்னு சகோதரன் கண் இருக்கிற தூசியை பார்க்குற தூசி, ஓன் கண்ணை, ஓ முகம் முதல்ல ஓன் கண்ணை பாரு. தன்னுடைய கண்ணில் உத்தரத்தை வச்சிருக்கிறான். உத்தரம்னா என்னது? வீட்டுக்கு மேலே ஒரு பழைய அந்த ஓடு வீடோ ஓலை வீடோ நடுவில் ஒரு சப்போர்ட் ராடு இருக்கு பார்த்தீங்களா, மரம். அவ்வளோ பெரிய உத்தரம் உன் கண்ணில் வச்சுக்கின்னு சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்குற, துரும்ப பார்க்குற துரும்பு பையில அப்படின்னு ஆண்டவர் கடிஞ்சு கொண்டாருங்க. உன் கண்ணில் அவ்வளோ வச்சுக்கின்னு தூசியை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்மளை பார்க்கணும். முதல்ல நம்மளை பார்க்கணும். ஒரு குழந்தை அப்பா மேலே விளையாடிட்டு இருந்தான். விளையாடிந்தவன் டக்குன்னு சொன்னான், டாடி உங்க தலையில 4 வெல்ல முடியும்னா. தலையில. உடனே அப்பா நினைச்சாரு, இதை வச்சு பையனுக்கு ஒரு பாடம் நடத்திடணும்னு சொல்லிட்டு, பிள்ளை தம்பி, நீ ஒவ்வொரு பொய் சொல்லும் பொழுது ஏசப்பா என் தலையில 1 வெல்ல முடி வளர வைப்பாரு. ஆமென். இப்ப தம்பி எத்தனை பொய் சொல்லியிருக்கீங்க? 4 பொய் சொல்லியிருக்கீங்க. அவன் சொன்னான், அப்ப ஏன் தாத்தா தலை ஃபுல்லா வெள்ளையா இருக்குன்னு கேட்டான். ஏடா கூடமா பதில் சொன்னா ஏடா கூடமா மாட்ட வேண்டியிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். டிஸ்கரேஜ் பண்ற, அவமானப்படுத்துகிற ஏராளமான வார்த்தைகள் உங்களை சூழ வரலாம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பவள மாறி சொல்லணும், ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கு பைபிளில் பிடிச்ச நிறைய வசனத்தில் ஒரு வசனம், எரேமியா 12:5, நீ காலாட்களோடே ஓடும் பொழுதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? ஆமென். காலாட்களோட சும்மா நார்மலா ஓடும் பொழுதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவே? ஆமென் சொல்லுங்க.
ஆமா, சும்மா நார்மலா ஓடும் பொழுதே நீ சோர்ந்து சோர்ந்து போயிட்டீன்னா இன்னும் குதிரையோடு நீ காம்பீட் பண்ண வேண்டி இருக்குதே. குதிரையோடு சேர்ந்து ஓடணும், வேகமா ஓடணும். சமாதானம் உள்ள இடத்திலேயே நீ போய் அடைக்கலம் தேடினா, ரெஃப்யூஜ் தேடினா, இன்னும் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன செய்வாய்? There is a tsunami against you sometime. Amen. உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை தகர்த்து போடுறதுக்கு சுனாமி மாதிரி யோர்தான் பிரவாகித்து வரலாம். நீங்கள் கர்த்தரோடு கட்டப்பட்டிருக்கணும். அந்த மேன்மை அறிஞ்சு கொள்ளணும். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 3:13-14 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். தன்னிறைவான ஓட்டம். நம்பர் 3, மூன்றாவது என்ன ஓட்டம்? தடை இல்லாம சொல்லுங்க, தடைப்பட்ட ஓட்டம். கலாத்தியர் 5:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், என்னை கவனியுங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்? ஆமென். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. 10ஆம் வசனம் 5:10 நீங்கள் வேறு விதமாய் சந்திக்க மாட்டீர்கள் என்று கர்த்தருக்குள் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? ஆமென். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. You did run well. நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா ஓடுனீங்களே. ஆவியானவர் இந்த காலவேளையில இந்த கர்த்தருடைய பந்தியிலே கை வைக்கும்படி, அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படி வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வார்த்தை, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. Once upon you did well, you did run well. உங்களை தடை செய்தவன் யார்? எபேசு சபையை பார்த்து வேதனையோடு வெளிப்படுத்தல் 2 முதல் 5 வசனத்தில் ஆவியானவர் கேட்கிறது போல இந்த காலவெளியிலே வேதனையோடு அங்காளாய்ப்போடு கர்த்தருடைய கண்கள் தேடிக் கொண்டிருக்கிறது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ மனம் திரும்பு. எந்த இடத்துல விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஆமென். எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஓ ஓட்டம் தடைபடக்கூடாது. ஓ ஓட்டம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கக்கூடாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 2:23 நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகமாயிராதேன்னு சொல்றாரே. எப்படி ஓட வேண்டான்றாரு? தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகாலை பின்பற்றவில்லை என்று நீ சொல்லுகிறாய். பள்ளத்தாக்கில் நீ நடந்து வருகிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. நாகமான் வரான், உள்ள இருந்துகிட்டே எலிசா சொல்றான், போய் யோர்தான்ல 7 முறை முங்க சொல்லு. ஆமேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. 7 முறை நாகமான போய் முங்க சொல்லு. வந்துச்சு பாருங்க கோபம். ஏன் ஊர்ல இல்லாத ஆரா இவன், நான் இங்க வந்தா இவர் வெளியே வந்து என் புண்ணுல நாற்றம் எடுத்து என் புண்ணுல கையை வச்சு எண்ணெயை போட்டு என்னை பவ்யமா என்னை விழுந்து பணிந்து கொண்டு சுகப்படுத்துவான்னு பார்த்தா, எண்ணெய் திமிர் இருந்தா உள்ள உக்காந்துக்கிட்டு போய் யோர்தான்ல குளின்னு சொல்லி மூர்க்க கோபத்தோட புறப்பட்டு போயிட்டான். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அப்ப கூட இருந்தவங்க நல்ல ஆட்கள். எஜமானனே, அவர் ஒன்றும் பெரிய விஷயத்த சொல்லி, சிம்பிள் மேட்டர். 7 முறை முங்கி எழுந்திருந்தான்னு சொன்னாரு. உடனே அவன் கூல் டவுன் ஆனான். ஆமேன். அதனால தான் உங்களோட இருக்கிறவங்க நம்மோட இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும். அல்லேலூயா.
ஜபிக்கிறவங்களோட, வேதத்தை நேசிக்கிறவங்களோட, தேவனை நேசிக்கிறவங்களோட, ஊழிய பாரங்கள் உள்ளவங்களோட, ஆத்தும பாரம் உள்ளவங்களோட பழகணும். ஆமென் சொல்லுங்க. வந்தது போனதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால யார்ட்டையும் பேசாதீங்க, கொள்ளாதீங்க, உம்முடுங்க நான் சொல்லலை. உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கிறது பாருங்க. அந்த நல்ல நண்பர்கள் கூட இருந்தனால தான் எரியிற கொள்ளில எண்ணெய் ஊத்துற மாதிரி. அதானே நீங்க யாரு, உங்க வேல்யூ தெரியாம என்ன பண்றான் அவன் அப்படின்னு கூட சேர்ந்து கிளறி விடல. ஆமென். அவ்வளவு பவ்யமா வச்சனா எஜமானே. அவர் ஒன்றும் பெரிய விஷயம் சொல்லி, சிம்பிள் மேட்டர். முங்கி எழுந்துருங்க தானே சொன்னாரு. பாருங்க அந்த வேர்டு அவனை அப்படியே இறக்குச்சு. போனா 1 முறை, 2 முறை, 3 முறை, 5 முறை சொன்னா பாத்தீங்களா, அவனுக்கு அள்ளு விட்டு போச்சு. ஆமென். தூரம் நின்னுக்கிறான். இப்பவே 6 முறை வரைக்கும் மாற்றாங்க. 7வது முறை அவனுடைய மாம்சம் சின்ன குழந்தையினுடைய மாம்சம் மாதிரி மாறிடுச்சு. ஆமென். ரொம்ப சந்தோஷம். திரண்டு ஓடி போய் எலிசாவை கட்டி பிடிச்சி நிறைய காணி கொடுக்கணும் தான் போனோம். அப்பவும் எலிசா வெளியே வரல. ஆமென். அதெல்லாம் எடுத்துன்னு போக சொல்லு, அவனே எடுத்துன்னு போக சொல்லு அப்படின்னு உள்ள இருந்த அதே வார்த்தை தான். அப்புறம் போயிட்டு அவர் திரும்பிட்டார். அப்போ அந்த கேயாசி சொல்றான், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. 20ஆம் வசனத்துல, என் எஜமானன் எலிசா நாகமான் கையிலே வாங்க தட்டி விட்டதை நான் நாகமான் பின்னாடே ஓடி அதை பெற்றுக்கொள்வேன் சொல்லி ஓடனா, பெற்றுக்கொண்டான். அவனுக்கு மட்டும் அவன் சந்ததிக்கே பெற்றுக்கொண்டான் சாபத்தை. ஆமென். எத்தனை வேதனை. What a mighty man. He must become a mighty man. எலியாவுக்கு பின்னாடி 2 மடங்கு திகழ்ந்த எலிசாவை போல அவனுக்கு அடுத்தது கேயாசி வந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்தோ ஓடுவேன்னு சொன்னான், ஆனா சீரா ஓடலையே. அழிந்து போகிற மாயைக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சான். சத்தம் வர ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ள இருந்து வரும். ஆமென். கொடிய ஓநாய்கள் வெளியே இருந்து வரும் சொல்ல, எங்க இருந்து வரும்? உள்ள இருந்து வரும். உள்ள இருந்து வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்கள் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை வாசிங்க. எங்க இருந்து துருபதேசம் வந்தாலும் உடனே ஐடென்டிஃபை பண்ணுகிற நல்ல கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபை ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். உன்னத பாட்டு 2:15, தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே, தோட்டத்தை கெடுக்கிற சிறு நெறி குழி நெறிகளை பிடியுங்கள். ஆமென். தோட்டத்தை கெடுக்கிற சிறு நெறி குழி நெறி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். காக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு வந்து ஆரம்பிக்கும் நரி. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுன்னு காதை நீட்டினா காதை கடிச்சிட்டு போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்துல தெளிவா இருக்கணும். நல்லா ஜெபிக்கணும். நல்ல ஆத்தும பாரத்துக்காக ஜெபிக்கணும். ஆத்தும பாரம் கொண்டவர்களுக்காக உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். சபையில கொண்டு வந்து ஆத்துமாக்களை சேர்க்கிறவர்களா இருக்கணும். ஆமென். எலியாவே இங்கு உனக்கு என்ன, எழுந்திரு. தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து அவன் பண்ணின போஜனத்தினால் 40 நாள் நடந்தானே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே. எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? பாஸ்டர் ஜென்சன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் என்று அழைக்கப்படும் பொழுது அவன் ஓடுகிறவனாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி நாம் செய்தி கேட்டோம். அந்த ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? ததும்பாத ஓட்டம். It must be a humble race. தன்னிறைவான ஓட்டம், செல்ஃப் சஃபிஷியன்ட் ரேஸ். தடைப்பட்ட ஓட்டமாக இருக்கக்கூடாது. இட் வாஸ் இன்டரப்டட் ரேஸ்.
அதற்கான எல்லா காரியங்களையும் பார்த்தோம். ததும்பாத ஓட்டம், தள்ள வேண்டியதை தள்ளிட்டு, பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு, நோக்க வேண்டியதை நோக்கிட்டு, ஓட வேண்டியதை ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். தன்னிறைவான ஓட்டம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய ஓட்டத்தை குறித்து பேசுகிறார் மிக அழகாக. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்முடைய ஓட்டம் பவுலை போல கடைசியில் சொல்ல முடியுமா? இந்த நாள நாம் நிக்கிறேங்க, என்னுடைய ஓட்டம் பவுலை போல ஒரு ஓட்டமாக இருக்கிறது. நல்ல ஒரு போராட்டமான ஒரு ஓட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆனா அந்த போராட்டத்துல தளர்ந்து போய்விடல. கடைசி வரை ஓடினேன், கர்த்தருக்காக ஓடினேன். என்னுடைய மனசுல ஒரு நிறைவு இருக்கிறது, ஆகவே என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படி சொல்ல முடியுமா நம்மளால? யோசித்து பார்ப்போம். அநேகருடைய ஓட்டம் தாறுமாறான ஓட்டம். தேவையில்லாம அகிமாஸ் ஓடினா, தேவையில்லாம கேசி ஓடினாப்ல. இந்த ஓட்டமே நமக்கு வேண்டாம். பொறுமையோடு இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கிறதா என்று இந்த நாள்ல ஆராய்ந்து பார்ப்போமே. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகிற நாம், என்னுடைய ஓட்டம் அது அந்த வருட கடைசியில, இந்த வருடத்தில் நான் ஓடிய ஓட்டம் எப்படி இருக்கிறது? தரமான ஓட்டமாக இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஓட்டம் ஆண்டவருக்கு பிடித்தமான ஓட்டமாக, அவரை நோக்கி பார்க்கிற ஓட்டமாக, அவரையே சார்ந்திருக்கிற ஓட்டமாக, அவருக்காக வாழ்கிற ஓட்டமாக, அவருக்காக ஓடுகிற ஓட்டமாக இருக்கட்டும். அவரை நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுடைய ஓட்டம், we are in the race master. நீதிமான் என்று அழைக்கப்படும் பொழுது all the righteous should have a race. அந்த ஓட்டத்தில் நாங்க பொறுமையோடு ஓடவும், தகப்பனே தன்னிறைவோடு ஓடவும், தடைபடாம ஓடவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93811727 மற்றும் 9381117257.